ஹாய் ஆல், வெல்கம் டு எல்ஃபி பக்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் மார்க்கெட்டில் என்ன போயிட்டுருக்கு, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதோட என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் என்ன, அது எல்லாமே பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பயங்கரமாக தான் ஓப்பன் ஆச்சு. லைக் கிட்டத்தட்ட 185 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ மெயினாக இந்த கேப் டவுனுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூஸ் நேற்று டேரிஃப் வந்துச்சு. ட்ரம்ப் வெளியிட்ட டேரிஃப் 25% இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்ல ஆகஸ்ட் 1ல இருந்து டேரிஃப் வந்துச்சு. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் ஆப்வியஸா நம்மளுக்கு தெரியும், எஃப்ஐஐஸ்லாம் ஆல்ரெடி இந்தியால இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அது ஒரு ரீசன். ஸோ இதுதான் மெயினான கேப் டவுனுக்கான ஒரு ரீசன். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் வாலட்டிலா தான் இருந்தது. ஒரு ஒன் சைடா அப்படியே மேலே இழுத்துட்டு லாஸ்ட்ல கீழே வந்துச்சு கொஞ்சம். ஸோ அண்ட் மார்க்கெட் இவ்வளோ நியூஸ்க்கும் இடையில இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அதுதான் ஒரு மாதிரி வாலட்டிலாவும் இருந்து ஒரு நல்ல கேப் டவுனும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ திஸ் ஆர் ரீசன் ஃபார் கேப் டவுன். அண்ட் இன்னைக்கு என்னோட பிளான் என்னவா இருந்துச்சு, என்னோட என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு எக்ஸ்ட்ரீமான டிமாண்ட்ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கே ஓப்பன் ஆகும்போது நான் அப்பவே டிசைட் பண்ணிட்டேன், ஓகே இன்னைக்கு லாங் பர்ச்சேஸ் பண்ணலாம், லாங் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு நான் லாங் பார்த்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, டிமாண்ட். ஆப்வியஸா மார்க்கெட் டிமாண்ட்ல இருக்குது. ஸோ டிமாண்ட்ல இருக்கும்போது அன்லெஸ் அன்டில் அந்த மார்க்கெட்ல இருக்கிற அந்த டிமாண்ட், அந்த எக்ஸ்ட்ரீமான டிமாண்ட் வயலேட் ஆகாத வரைக்கும் நான் லாங்ல தான் இருப்பேன். ஓகேவா? அதுதான் என்னோட தாட்டா இருந்துச்சு. பட் நீங்க இன்னும் கேள்வி கேட்கலாம், இப்போ இங்க கீழே வந்துருச்சு, பிடிசி தான் மார்க்கெட்ல இப்ப கண்ட்ரோல்ல இருக்குது, பிடிசி தான் இப்போ ஒரு சப்ளையா ஆக்ட் ஆகி கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்டில் நம்ம ஏன் லாங் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா, டிமாண்ட் பிரேக் ஆச்சுன்னா ஓகே, மார்க்கெட் இன்னும் பிடிசி கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நம்ம ஷார்ட் போய்க்கலாம் டிமாண்ட் பிரேக் ஆகும்போது அப்படின்றது. பட் ஆனா மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, டிமாண்ட் பிரேக் ஆகவே இல்லை. ஸோ ஐ தாட் ஓகே, நம்ம லாங் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுதான் என்னோட பிளானா இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் லாங் பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னா, மார்னிங் இந்த டே ஹை இது இருக்கும்போது இந்த டே ஹை வயலேட் ஆகி ஒரு ப்ராப்பரான என்ட்ரி செட்டப் கிடைச்சிச்சுன்னா ஓகே, லாங்க்கு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த டே ஹை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வயலட் ஆகி பிடிசி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன் பிடிசி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அண்ட் ஒரு நல்ல ஒரு பெரிய வாய்டு இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய வாய்டு அட்லீஸ்ட் மார்க்கெட் போய் எடுக்க தான் செய்யும். அண்ட் ஆப்வியஸா நம்மளோட பிளான் என்னவா இருக்கு, மார்க்கெட் இஸ் ஆன் டிஸ்கவுண்ட். ஸோ ப்ராப்பரா ப்ரீமியம்க்கு போயிட்டு ஒரு சப்ளைய ப்ராப்பரா டேப் பண்ணிட்டு கீழே வந்தா, கீழே நம்ம ஒரு செல் லிக்விடிட்டி சொல்லியிருப்போம், அதை எடுக்க வந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் அப்படின்றதான் நம்மளோட பிளான். ஸோ மார்க்கெட் பிடிசி வயலட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளோட டார்கெட் பிடிசி வரைக்கும் வச்சுக்கலான்றது என்னோட பிளானா இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இங்க ஒரு பிளாக் கிடைச்சிச்சு. நான் இங்க பிரேக் ஆனதும் ஐ ஜஸ்ட் மார்க் திஸ். இதை மார்க் பண்ணிட்டு ஓகே, மார்க்கெட் இங்க வரும்போது நம்மளோட கன்ஃபர்மேஷன்லாம், என்னோட செக்லிஸ்ட் எல்லாமே டிக் ஆயிடுச்சுன்னா நான் லாங் எடுக்கலாம் அப்படின்றது என்னோட பிளானா இருந்தது. பட் ஆப்வியஸா இங்க வரல. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட் பிளாக் வந்துச்சு. ஓகே, இங்க மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது கூட எனக்கு என்ன தாட்டா இருந்ததுன்னா, போயிட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்ல எடுத்துட்டு திருப்பி இங்க கொஞ்சம் மேல போய் இங்க எடுத்துட்டு மேல போவான், இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா டைரக்டா இன்டியூஸ்மெண்ட் பிளாக்ல எடுத்துட்டு போயிடுச்சு. ரீசன்ட் டேஸ்ல இதுதான் நடக்குது. ப்ராப்பரா ஒரு என்ட்ரி எதுவுமே கொடுக்காம அப்படி டைரக்டா இன்டியூஸ்மெண்ட் பிளாக்ல எடுக்கிறது, இல்ல ஒரு ஓபில அப்படியே மிட்டிகேட் ஆகி அப்படியே போறது, சப்ளைல போய் டேப் ஆயிட்டு அப்படியே ஷார்ட் ஆகுறது, இந்த மாதிரிதான் ரீசன்ட் டேஸ்ல நடந்துட்டு இருக்கு. அப்படி நம்ம ரேண்டமா என்ட்ரி எடுக்க முடியாது. இப்ப இந்த ஓபில நம்ம ரேண்டமா ஓகே டேப் ஆனது என்ட்ரி எடுப்போம்னு எடுத்தா ஓகே, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க பாருங்க, 30th ஜூலை பார்க்கும்போது இந்த மாதிரி போய் இங்க எடுத்திருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் தான் வாங்கியிருப்போம். ஸோ இங்க போய் ஒரு ஓபில டேப் ஆகும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும். அந்த கன்ஃபர்மேஷன் இல்லாம எந்த ஓபிலையும் சரி, எந்த டிமாண்ட்லயும் சரி, எந்த சப்ளைலயும் சரி நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ இங்க போகும்போது இங்கேயுமே என்ட்ரிலாம் போயிட்டு டைரக்டா போய் பிடிசியை
க்ளோஸ் வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே இங்க அப்படியே ஸ்லோவா போயிட்டு அப்புறம் திருப்பி கீழேயே இந்த பிளாக் வந்து. ஸோ ஸ்டில் இப்பயுமே என்ன கேட்டா நீங்க வந்து ஷார்ட் ஆர் லாங் அப்படின்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் வந்து லாங் போயிட்டு திருப்பி ஷார்ட் ஆகுறது. அதுதான் என்னோட பிளானா இருந்துச்சு. ஸோ இங்க வரும்போது மார்க்கெட் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே இன்னைக்கும் நம்ம சீரீஸ் போடுற மாதிரி நோ ட்ரேட் டேல தான் இன்னைக்கும் எனக்கு போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை பிளான். இன்னைக்கு என்னோட வியூ வந்து மார்க்கெட்ல வந்து இதுதான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்ல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப லேக் ஆயிட்டு இருக்கு. அந்த விஷயம் தான் வந்து இன்னுமே என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு பெருசா கொடுக்காததுக்கு ரீசன். லைக் எப்படின்னா இப்ப நான் இங்க சொன்னேன்ல, இந்த ஓபில நம்ம டைரக்டா என்ட்ரி எடுத்தோம்னா மேல போயிருச்சு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஓபில டைரக்டா என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கும் போது ஒரு நாள் ப்ராஃபிட்ல இருப்போம், ஒரு நாள் லாஸ்ல இருப்போம். இப்போ 20 டேஸ் வந்து ட்ரேட் பண்றோம் அப்படின்னா ட்ரேடிங் டேஸ் வந்து மந்த்லி 20 டேஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 10 ட்ரேடோ ஆர் எல்ஸ் ஒரு 5 ட்ரேடோ ஒரு கொஞ்சம் ட்ரேட் வந்து லாஸ் ஆகலாம். அதுல நிறைய நாள் வந்து லிக்விடிட்டியாவே போயிட்டு இருக்கோம். ஒரு 5 டேஸ் லிக்விடிட்டி டேஸ்னு வச்சுப்போம். மீதி ஒரு 15 டேஸ் நல்லா போகுதுன்னா இந்த மாதிரி போற நேரத்துல நிறைய நாள் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும், நிறைய நாள் வந்து இதாகும், டார்கெட் அடிக்கும். பட் அது ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவாவே இருக்காது. ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம பார்க்கும்போது ரெட்ல தான் இருப்போம். த கோல் இஸ் டு பி இன் கிரீன் ஆர் எல்ஸ் டு சேவ் த கேபிட்டல். இந்த ரெண்டு தான் இங்க இருக்கிற ஒரு பெரிய கோலே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ இப்ப என்னன்னா முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்னா இந்த ஓபிக்கு வருதுன்னா மார்க்கெட்டு வந்து எங்களுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். லைக் என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு அந்த இடத்துல ப்ராப்பரா ஒரு கீ லெவல்ஸ் இருக்கும், லிக்விடிட்டி ஹண்ட் இருக்கும், அண்ட் வந்து அங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆர் மார்க்கெட் ஷிஃப்ட் இன் ஸ்ட்ரக்சர் ஆர் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஏதோ ஒன்று அங்க நடக்கும். கொடுத்து இண்டிகேஷன்றது ஒன்று நடக்கும். லைக் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷன் வராங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரா நடக்கும். பட் இப்போ வந்து அது எதுவுமே நடக்கிறது இல்ல. டைரக்டா ஒரு மிட்டிகேஷன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்காததே பெட்டர் தான். ஸோ டோன்ட் டவுட் யுவர் செல்ஃப். உங்களோட மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு கொஞ்ச நாளா. நானுமே சில பேர்கிட்ட பேசும்போது எல்லாருமே இதுதான் சொன்னாங்க. மார்க்கெட் இஸ் நாட் குட் சோ ஃபார். லைக் நிஃப்டி பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கு. ஸோ நிஃப்டி தான் இப்படி இருக்கு, கோல்டாச்சும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்ப கோல்டு சார்ட் எடுத்தோம்னா ஒரு டே டைம் ஃப்ரேம் போனோம்னா ஃபுல்லாம அவனுமே கொஞ்ச நாளா ஒரு லிக்விடிட்டிக்குள்ளதான் இதுக்குள்ளதான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கான். ஸோ ஓவராலா வந்து மார்க்கெட் இஸ் டவுன் அப்படிதான் ஃபுல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம போய் என்ட்ரி எடுத்து வேஸ்டா வந்து நம்மளோட மென்டல் பீஸையும் கெடுத்துட்டு காசையும் லாஸ் பண்ணிட்டு இருக்க விட ஜஸ்ட் வாட்ச். ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களை வந்து நீங்க டவுட் பண்ண தேவையில்ல. மார்க்கெட்டே ரியலாவே வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் உங்களை நீங்க நம்பிட்டு மார்க்கெட் வந்து இப்படியே போக போறது இல்லைல்ல. ஒரு நாள் வந்து கரெக்டா தான் போகும். சில சில பீரியட் ஆஃப் சில குவார்டர்லி வந்து நல்லா போகாது, சில இதுல நல்லா போகும். ஸோ 3 months ஆர் 4 months ஜஸ்ட் வெயிட். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 4 months வந்து நல்லா போகும்போது வி கேன் ஏர்ன். இங்க விட்டுட்டு அங்க போய் புடிச்சு சேம் இடத்துல இருக்கிறத விட இங்க இருக்கிற 3 months ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு அடுத்த 4 months நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். லைக் லேக்ஸ்ல கூட ஏர்ன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ப்ராப்பரா எல்லா கீ லெவல்ஸ் பார்த்து லிக்விடிட்டி ஹேண்டில் லிக்விடிட்டி போல் எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டா என்ட்ரி எடுத்தோம்னா பெர்ஃபெக்டா எடுக்கலாம். ஸோ இங்க நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும் அப்படின்னா, லைக் இப்போ வந்து நம்ம எஸ்எம்சில படிப்போம். லைக் எப்பயுமே இது நான் ஆல்ரெடி இந்த லாஸ்டா 3 days போட்ட வீடியோஸ்லயுமே நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் இப்போ எஸ்எம்சி படிக்கிறோம், ரெல்ஸ் வந்து ஐசிடி படிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லைக் இப்போ சப்ளை போனா வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும், ஆர் எல்ஸ் வந்து டிமாண்ட் போனா வந்து மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்றது வந்து நம்ம யூஸ்வலா படிக்கிறது. ஸோ அப்படி படிக்கும்போது ஜஸ்ட் சப்ளை போனா செல் ஆகும், டிமாண்ட் போனா பை ஆகும் அந்த மாதிரி படிக்காம கான்செப்சுவலா மார்க்கெட்டோட நீட் என்ன, இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி உள்ள வராங்க, அவங்க இன்ஸ்டிடியூஷன் உள்ள இருக்காங்களா, அண்ட் டெக்னிக்கல் வைஸா நம்ம எஸ்எம்சி ஐசிடி வச்சு இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள இருக்காங்களா அண்ட் அவங்க காசை டம்ப் பண்றாங்களான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லிக்விடிட்டி ஹண்ட் இதெல்லாம் இருக்கு, கீ லெவல்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா பார்த்து என்ட்ரி எடுங்க. லைக் ரேண்டமா போயிட்டு ஓபி டேப் ஆனோடனே என்ட்ரி அப்படிலாம் இல்லாம
அங்க இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்களா, ப்ராப்பரா லெவல்ஸ் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு எப்பவுமே என்ட்ரி எடுங்க. ஸோ ரேண்டமா போய் எடுக்காம போய் பார்த்து கரெக்டா எடுங்க. ஸோ ஜஸ்ட் கெயின் சம் நாலேஜ். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி எடுத்து இது பண்ணிக்கோங்க ஸ்லோவா. ஸோ ட்ரேட் இஸ் ஆல் அபவுட் லைக் ஒரு கீப் லேர்னிங் அப்படின்ற ப்ராசஸ் தான். ஸோ படிச்சுட்டே தான் இருக்க முடியும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். ஒரு டைமும் வந்து சேமா மார்க்கெட் மூவ் ஆகல. ஒரு டைமும் எக்கனாமிக்ஸ் டிஃப்ரெண்ட். ஒரு கேண்டிலும் டிஃப்ரெண்டா நம்மளுக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து பிளானை உள்ள வச்சு அலைன் பண்ணிட்டே நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ கீப் லேர்னிங். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு, சில டாபிக்ஸ் தெரியல அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இன்ஸ்டா ரெல்ஸ் வந்து டிஸ்கார்ட் அதுலலாம் நான் இப்போ ஃபுல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. ஆப்வியஸாக கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அதுக்கு ஏதாவது வீடியோ போடுற மாதிரி நீங்கள் ஏதாவது கேட்குறீங்கன்னா அதுக்குமே நான் வீக்கெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இதுதான். அண்ட் ஃபியூச்சரா வந்து இப்போ நிஃப்டியோட பிளான் நாளைக்கோ இல்லை ஃபியூச்சராவோ என்ன பிளான்னா நம்ம எப்பயோ சொல்றது தான். மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற அந்த செல்சை லிக்விடிட்டியை எடுக்கணும். இங்க இருக்கிற செல்சை லிக்விடிட்டி தான். பட் இப்போ ஒரு இது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன் போடும்போது மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ப்ரீமியம் ஜோனுக்கு போயிட்டு திருப்பி இந்த செல்சைட் லிக்விடிட்டியை வந்து எடுத்தா இட் வில் பி குட், நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். ஸோ அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி போய் எடுக்கும்னா, இங்க இருக்கிற இந்த பிளாக் வந்து இன்டியூஸ்மெண்ட், இது ஃபுல்லாமே ஒரு இங்க எந்த பிளாக்குமே நம்ம போட முடியாது. அங்க ஃபுல்லாமே ஒரு லிக்விடிட்டி பூல் தான் இருக்கு. ஸோ அங்க எதுவுமே பண்ண முடியாது. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட் ரீச் ஆயிட்டு அது கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த டைரக்டா சூப்பரா இந்த சப்ளை எடுத்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து சூப்பரா கீழே வந்தா அந்த செல் சைட் லிக்விடிட்டியை எடுக்கலாம். அது வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் மை ஃபியூச்சர் பிளான். ஸோ இதை எனக்கு தெரிஞ்சு நான் போட்டிருக்க 3 வீடியோலயும் சரி, இப்ப போட போற 4வது வீடியோலயும் சரி இந்த பிளான் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சரா நான் நிஃப்டில ஆன்டிசிபேட் பண்ற பிளான். ஸோ இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த வீடியோல வந்து ஐ வில் அப்டேட். ஸோ கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, சில டாபிக்ஸ் தெரியல அப்படின்னா டிஸ்கார்ட் ஆர் இன்ஸ்டால வந்து டவுட் கேளுங்க. ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். பை பாய்.